Hello friends, welcome to Pugalum Iraivan Oruvanuke channel. நான் அசார். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் செக்யூரிட்டி டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த அப்ளிகேஷனையும் இப்போ நான் சொல்ல போகிற அப்ளிகேஷன் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் ரொம்ப செக்யூராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வரும். அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போங்க. இப்போ இதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம், இல்லை நெட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இமெயில் ஐடி வந்து வேறு யார் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல்லே போட்டுக்கலாம். இல்லை என் மொபைல் வந்து தெஃப்ட் ஆயிடுச்சு, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃப்ரெண்ட் மொபைலில் ஏற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் கூகுளில் போய்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். ஃபஸ்ட் லிங்கை தொட்டிங்கனாலே உள்ளே போயிடும். இப்படி தான் இருக்கும். இது வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மெயில் ஐடி கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். இது உங்கள் ஃப்ரெண்டு மொபைலாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டோட மெயில் ஐடி இதில் காட்டும். அப்போ வந்துட்டு நீங்கள் மேலே அந்த ஆப்ஷனை கொடுத்து இந்த ஐடியை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, லாக்அவுட் பண்ணிக்கோங்க. லாக்அவுட் பண்ணிவிட்டு அடுத்த ஆட் அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுங்க. இந்த ட்ரிக் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்துட்டு மெயில் ஐடி இருக்கணும். மெயில் ஐடி போட்டு உங்கள் மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்கள் மொபைலில் நெட்டு எப்போயும் ஆன்லேயே இருக்கணும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் இந்த மாதிரி உங்கள் ஐடியை போட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் பேர் காட்டும். உங்கள் மெயில் ஐடி வேறு யார் ஃபோனில் கனெக்டாக இருந்தாலும் அதையும் இதில் காட்டும். அப்போ வந்துட்டு நீங்கள் கீழே ப்ளே சவுண்டு அப்படின்னு இருக்குல்ல, அது தொட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் கத்த ஆரம்பிச்சிடும். சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு டக்குன்னு நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைலை கண்டுபிடிச்சிடலாம், எங்கே கண்டுபிடிச்சிடலாம். யாராவது எடுத்திருந்தாலும் அவங்க ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த சவுண்டு வந்து 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று என்னென்னா செக்யூர் டிவைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே சவுண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த செக்யூர் டிவைஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெக்கவரி மெசேஜ் என்னன்னா இது உங்கள் வந்து இதில் வந்துட்டு ஏதாவது அவங்ககிட்ட கேட்குற மாதிரியோ எங்கள் மொபைலில் இது என்னோடய மொபைலு மிஸ் ஆகிடுச்சு திரும்பி கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே உங்கள் மொபைல் நம்பர் போட்டு செக்யூர் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரு நீங்கள் போட்ட மெசேஜ் 2 தான் காட்டும். ஃபோனே ஃபுல்லாக பிளாக் ஆகிரும். அப்போ வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லை அப்படின்னா அவங்க ஃபோன் ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதை கொடுத்துட்டு உங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளே சவுண்ட் கொடுக்கணும். இல்லை உங்கள் மொபைல் வந்துட்டு பக்கத்தில் எங்கேயும் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் வந்துட்டு மொபைலை தொலைச்ச இடத்துல தூரம் வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பி அதற்கு உங்களால் நீங்கள் திரும்பி போகிறதுக்குள்ளே அந்த மொபைலை வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலை பற்றி உங்களுக்கு வந்துட்டு மொபைல் தேவையில்லை, ஆனால் அதில் டேட்டா எதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எரேஸ் டிவைஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் எரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஒட்டுமொத்த எல்லாமே அவங்களால மொபைலை பார்க்க முடியாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல்லே போட்டு உங்கள் ஃப்ரெண்டு இமெயில் ஐடியை போட்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அப்ளிகேஷனும் இந்த அப்ளிகேஷனும் எதுக்கு நான் வந்துட்டு 2 இருந்தால் யூஸ் ஆகும், ரொம்ப செக்யூராக இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக விடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு சவுண்டு வர வைக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு மொபைலை வச்சு உங்கள் ஃபோனில் வந்துட்டு சவுண்டு வர வைக்கலாம்.
உங்கள் மொபைலை வந்து லாக் பண்ணலாம், உங்கள் மொபைலில் இருக்க டேட்டாவை அழிக்கலாம். இது 3 பண்ணலாம். இப்போ 2 எப்படி யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த உங்கள் மொபைலை யாராவது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் மொபைலில் வந்துட்டு பேட்டரி அவுத்து மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல பேட்டரி வைப்பாங்க. இல்லை உங்கள் மொபைல் மோல்டட் மொபைலு அதிகபட்சம் வந்துட்டு சிம் அவுக்கிறது இது மாதிரி அவுக்கிறது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். என் மொபைல்லாம் அவுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த ட்ரிக்கை பண்ணி நம்ம மொபைலில் திரும்பி நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். எப்படின்னா அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஈஸியான வழி. சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆக விடாது. நீங்கள் அதுக்குள்ளேயும் இந்த அப்ளிகேஷனை ஏற்றி உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் ஏற்றி உங்கள் மெயில் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ளே சவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்கள் ஃபோன் அலாரம் அடிக்கும். அப்போ நீங்கள் டக்குன்னு அவங்களை பிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு நான் சொன்ன மாதிரி லாக் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு நீங்கள் ப்ளே சவுண்ட் கொடுத்தாலும் அவங்க ஃபோனை அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கலாம் அவங்க ஃபோனில் சைலண்ட்டில் போட்டிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஃபோனை சைலண்ட்லேயே போட்டாலும் இது வந்து சவுண்டு கொடுக்கும் உங்கள் ஃபோனுக்கு. அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பாஸ்வேர்ட் தப்பாக போட்டாங்க அப்படின்னா அப்போயே உங்களுக்கு அலாரம் அடிக்கும். உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ரெண்டுலேயுமே சவுண்ட் வர்றது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்களால உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது, உங்கள் ஃபோனை அக்சஸும் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் இந்த 2 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் ஏற்றி யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்டை கொடுத்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் எடுத்தேன்னா என்ன பண்ணுவேன், என் மொபைலை நீங்கள் எனக்கு தெரியாமல் எடுத்துட்ட அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு அவங்கள பண்ண சொல்லுங்கள். அவங்க பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, பாஸ்வேர்ட் தப்பாக போடுவாங்க, சவுண்டு கேட்கும். நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் வேறு மொபைல் எடுத்து உங்கள் மெயில் ஐடியை போட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ப்ளே சவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு கையில் வச்சுருக்க மொபைல் வந்து அலாரம் அடிக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு ரொம்ப செக்யூரு. நீங்கள் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். 2 அப்ளிகேஷன் சேர்த்து யூஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப செக்யூராக இருக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் வந்துட்டு இந்த ட்ரிக்கு எடுக்காது, இந்த ட்ரிக் வந்து இதாக இருக்குதுன்னு கீழே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த நான் சொன்ன 2 அப்ளிகேஷன்லேயுமே இப்போ நான் சொன்ன ட்ரிக் எல்லாமே யூஸ் ஆகாமல் போயிடாது. ரெண்டுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் யூஸ் பண்ணதை பற்றி கீழே சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஏற்றி யூஸ் பண்ண பிறகு உங்கள் மொபைல் செக்யூராக இருக்கா அப்படி எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். பாய்.